கிருஷ்ணகிரி மாவட்டம் கூடலூர் வனக்கோட்டத்தில் மாவட்ட வன அலுவலரின் அறிவுரையின்படி நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுப்பு பணிக்காக 20 நீர்நிலை பகுதிகளும், நிலவாழ் கணக்கெடுப்பு பணிக்காக 23 இடங்களும் தேர்வு செய்யப்பட்டு தற்போது கணக்கெடுப்பு பணியானது நிறைவடைந்துள்ளது. இக்கணக்கெடுப்பின்படி 14 வகையான நீர்வாழ் பறவைகளில் 135 எண்ணிக்கையிலும் மற்றும் 148 வகையான நிலவாழ் பறவைகளில் 3023 எண்ணிக்கையிலும் உள்ளது என கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டத்தில் அமைந்துள்ள பாம்பாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் பங்கேற்று விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தண்ணீரை திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள தொரப்பள்ளி அக்ரஹாரம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவருக்கும் அதே ஊரை சேர்ந்த பங்காளியான தேவா என்கிற தேவராஜ் என்பவருக்கும் இடையே நிலத்தகராறு இருந்து வந்துள்ளது. இதனால் கடந்த 2019ஆம் ஆண்டு தேவராஜ் மற்றும் அவரது கூட்டாளிகள் இருவரும் ராஜேஷை வெட்டி கொலை செய்தனர். இதையடுத்து தேவராஜ் மற்றும் அவரது கூட்டாளிகளான மனோஜ்குமார், விஜயகுமார் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்திருந்தனர். இது தொடர்பான வழக்கு ஒசூர் மாவட்ட அமர்வு கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தீர்ப்பின் முடிவில் குற்றவாளிகள் 3 பேருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் தலா ரூபாய் 2500 அபராதம் விதிக்கப்பட்டது. சென்னை திருவொற்றியூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி தமிழக அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய திமுக கழக அமைப்பு துணை செயலாளர் தாயகம் தவி, கல்வி விவகாரம் மற்றும் மும்மொழிக் கொள்கையை எதிர்த்து போராடும் முதலமைச்சர் வெற்றி பெறுவார் என தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்துள்ள செட்டிப்பாளையம் சேலம் மெயின் ரோடு பகுதியில் சுமார் 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முருகன் கோயில் ஒன்று உள்ளது. இக்கோயிலில் அதிகாலை 3 மணி அளவில் மர்ம நபர் ஒருவர் உண்டியலை உடைத்து திருட முயன்றுள்ளார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அப்பகுதி பொதுமக்கள் அவரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த ஒத்திவாக்கம் அதிதீவிர படை மைதானத்தில் 25வது அகில இந்திய துப்பாக்கி சுடும் போட்டி 2வது நாளாக நடைபெற்றது. 2வது நாளாக நடைபெற்ற இப்போட்டியில் கார்பைன், ரைபிள், துப்பாக்கி சுடும் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளை தமிழக ஏடிஜிபி தினகரன், ஐஜிபி கார்த்திகேயன், ஐஜிபி சந்தோஷ்குமார் மற்றும் ஐஜி பிரவேஷ்குமார் ஆகியோர் கண்டுகளித்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடத்தி பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார். அப்போது ஆக்கிரமிப்பு நிலம் 10 ஏக்கருக்கு பட்டா கேட்ட நபரிடம் நிலத்தை பயன்படுத்தியதற்கு முதலில் வரி செலுத்துங்கள் என உத்தரவிட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியைச் சேர்ந்த பெருமாள் எனும் மூதாட்டி தனது மகன் இறந்த நிலையில் அவரது மகனான சின்னத்தம்பி மற்றும் மகள் சுமதியை வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் சின்னத்தம்பி கடந்த 2024ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டதன் விளைவாக அவருக்கு அரசு சார்பில் ரூபாய் 7 லட்சம் நிவாரண உதவி வழங்கப்பட்டது. இந்நிலையில் அந்த நிவாரணத் தொகையை தனது பேரனின் உடன் பிறந்த சகோதரியான சுமதி வாரிசு சான்றிதழ் பெற்று அந்த நிவாரணத் தொகையை பெற்றுள்ளார். தனது மகன் இறந்த நிலையில் தான் இருவரையும் வளர்த்து வந்த நிலையில் தன்னை சேர்க்காமல் முறைகேடாக பணத்தை பெற்றுக்கொண்டு தற்போது தன்னையும் கவனிக்காமல் விட்டுவிட்டதாக கூறி மூதாட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். திருவாரூர் மாவட்டம் வெள்ளக்குடி பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த ONGC சுத்திகரிப்பு நிலையம் அருகே வெள்ளக்குடி கீழத்தெருவை சேர்ந்த 29 குடும்பத்தினர் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ONGC நிர்வாகம் வெள்ளக்குடி கீழத்தெருவில் வசிக்கும் 29 குடும்பங்களின் இடத்தை தன்வசம் படுத்திக் கொண்ட நிலையில் அவர்களுக்கு மாற்று இடம் தருவதாக கூறி 10 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை மாற்று இடம் வழங்கவில்லை என கூறி ONGC நிர்வாகத்தை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் மெல்லட்டூர் பெர்காவில் கடந்த 2024ஆம் ஆண்டு பருவம் தவறி பெய்த கனமழையால் 100கணக்கான ஏக்கரில் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டன.
இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு தற்போது வரை இழப்பீடு வழங்கப்படவில்லை என கூறி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் தஞ்சை காட்டுத் தோட்டத்தில் அமைந்துள்ள வேளாண் இணை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் உடனடியாக அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்றும், இல்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தனர். 2024 ஆண்டு ஜூன் மாதத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் அங்கிருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பெரிய பாதிப்புக்குள்ளானார்கள். உடனடியாக அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான அந்த தொகையும் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்துவிட்டது. இந்த நிலையில் இந்த விவசாயிகளுக்கு உரிய காலத்தில் இந்த நிவாரணத்தை வழங்காமல் இழுத்தடிக்கக்கூடிய செயல் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்றைய தினம் வேளாண் இணை இயக்குநர் அலுவலகம் தஞ்சாவூர் காட்டுத் தோட்டத்தில் உள்ள அலுவலகத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் செய்து அதிகாரிகள் அழைக்கும் வரை காத்திருக்கக்கூடிய போராட்டத்தை பிரபல ரவுடி ஜான் புடல் அவரது சொந்த ஊரான நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே உள்ள சாணார்பாளையத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஈரோட்டில் தேசிய நெடுஞ்சாலையில் 4 பேர் கொண்ட கும்பல் பிரபல ரவுடி ஜானை காரில் வைத்து கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்தது குறிப்பிடத்தக்கது. கரூர் மாவட்டம் மகாத்மா காந்தி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் போக்குவரத்து காவல்துறை மற்றும் வர்த்தக சங்க நிர்வாகிகளோடு போக்குவரத்து தொடர்பான வழிகாட்டுதல் மற்றும் கருத்துக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வராஜ் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 150க்கும் மேற்பட்ட கல்குவாரி கிரஷர்கள் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருவதாக மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பு தலைவர் யுவராஜ் குற்றச்சாட்டு வைத்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுப்பணித்துறை அமைச்சர் உள்ள மாவட்டத்திலேயே தரமற்ற எம்சான் தயாரிக்கப்பட்டு வருகிற நிலையில் இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்களுடைய மாவட்டத்தில் 150 கிரஷர்கள் எம்சாண்ட் தயாரிப்பு நிறுவனங்கள்லையும் குவாரிகளிலும் மிகப்பெரிய முறைகேடு ஊழல் நடைபெறுது மனு வழங்கி இன்றோடு 1 மாத காலம் ஆகுது. இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. அதே முறை தான் பேப்பரில் இன்னும் தேதி 10/3 இந்த மார்ச் மாதம் வரைக்கும் இந்த முறைகேடோ ஊழலோ நடைபெறுகிறது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமிக்கு சிறப்பு வரவேற்பு வழிபாட்டு நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தேசிய நெடுஞ்சாலையில் இயங்கி வரும் மதுபான கடையில் 50க்கும் மேற்பட்ட திமுகவினர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் புகைப்பட போஸ்டர் ஒட்டுவதற்காக திரண்டனர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவர்களை மிரட்டிய நிலையில் போஸ்டர் ஒட்டுவதை நிறுத்திவிட்டு பாஜகவிற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்துவிட்டு கலைந்து சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே பெரிய செவலை கிராமத்தில் உள்ள நகை அடகு கடையில் போலி நகையை அடகு வைத்து ஏமாற்ற முயற்சி செய்த காரணத்தால் நிர்மலா என்ற பெண்மணியை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து கடையின் உரிமையாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் கைதான வெங்கடேசனுக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 22,000 அபராதமும் விதிக்கப்பட்டது. தொடர்ந்து கடந்த 5 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது வெங்கடேசன் சிறையில் அடைக்கப்பட்டார். கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள கரவழி மாதப்பூர் கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் பழுதான நிலையில் காணப்படுவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்நிலையில் இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து கட்டிடத்தை சீரமைத்து தர வேண்டி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை மாவட்டம் பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையில் போதை தடுப்பு பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் 71,50,000 ரூபாய் ஹவாலா பணத்துடன் பயணம் செய்த ஆந்திராவைச் சேர்ந்த சிவபிரகாஷை போலீசார் கைது செய்தனர். மேலும் இந்த பணத்திற்கான முறையான ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் பணத்தை வருமான வரித்துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்த நிலையில் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.